பிரபு, இன்று தர்மத்திற்கு வழி பிறந்து விட்டது. அடைக்கலமும் கிடைத்து விட்டது. பிரச்சனைகளுக்கும் துன்பத்திற்கும் முடிவு கட்டி அமைதி இன்று மலர்ந்திருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தேவர்களும் இணைந்து இந்த பாலகனை காப்பாற்றுவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக எனக்கு தோன்றுகிறது. இன்று செய்வது நானாக இருக்கலாம், ஆனால் செய்ய வைப்பது நீங்கள் அல்லவா? பிரபு நாராயணர் வாழ்க. என்ன ஒரு திவ்யமான அற்புதமான காட்சி இது! நாராயணரின் இந்த புது அவதாரம் தோன்றியவுடனேயே தர்மம் மீண்டும் நிலை பெற துவங்கிவிட்டது. தர்மத்தின் வழி புலப்பட்டு விட்டது. இதனால் பிரபஞ்சத்திற்கே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் ஒருவர் தர்ம யுத்தத்திற்கு தயாராகிவிட்டாரோ அவருக்கு நிச்சயம் உறுதுணையாக ஏதேனும் ஒரு வடிவத்தில் இயற்கையும் உதவி செய்யும் என்பது உறுதி. வாசுதேவன் தன் குழந்தையை காக்க தனியாக கிளம்பினார். இப்போது பாருங்கள், இயற்கை அன்னையே உறுதுணையாக இருக்கிறாள். ஒருபுறம் இயற்கை கம்சனை தடுத்து விட்டது. மறுபுறம் வாசுதேவருக்கு உறுதுணையாக அவரது வழியை எளிதாக்கிவிட்டது. இது பிரபஞ்சத்திற்கான செய்தி. இயற்கையானது தர்மத்திற்கு துணை நிற்பதாகும். அது எப்பொழுதும் அதர்மத்திற்கு துணை போகாது. இந்த கடும் மழையிலும் இந்த கொடூர இருளிலும் விலங்குகள், பறவைகள், அனைத்து உயிரினங்களும் நாராயணரின் திருமுகத்தை காண மிகவும் ஆர்வமாக உள்ளனர். எந்த இயற்கை சக்தியாலும் இந்த கம்சனை ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக கம்சனின் சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னை யாரும் அச்சுறுத்தவும் முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னிடம் தீர்வு உள்ளது. இப்போது இந்த கம்சன் என்ன சூழ்ச்சி செய்ய போகிறான்? கம்சன் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது தேவேந்திரா. ஏனெனில் விதிப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆனால் நாரதரே, இந்த நீரின் அளவு ஏன் இப்படி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது? யமுனை தாயே, இவ்வளவு நேரம் உதவி புரிந்தாயே, ஏன் இவ்வாறு வெள்ளத்தை அதிகப்படுத்துகிறாய்? கரையை நெருங்கிவிட்டேன். இன்னும் சிறிது உதவி செய்யுங்கள் தாயே.
இல்லையென்றால் ஒரு தாயின் நம்பிக்கையும் ஒரு தந்தையின் தைரியமும் உடைந்துவிடும். யமுனையில் இப்படி வெள்ள நீர் அதிகரிப்பது கம்சனின் சூழ்ச்சியா என்ன? நதிநீர் இப்படி பெருகிக் கொண்டே போகிறதே, இது அவர்களுக்கு நன்மை அல்ல. இவ்வாறு நீர் அதிகரித்தால் வாசுதேவர் எப்படி சுவாசிப்பார்? காப்பாற்ற நினைத்தவரே மூழ்கிவிட்டால் குழந்தை வடிவ நாராயணரை யார் காப்பது? இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இதுதான் இயற்கையின் விளையாட்டு. நாராயணரே நேரில் வந்திருப்பதால் யமுனை தாயாரால் கூட தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. இயற்கையின் இந்த அன்பான தாண்டவம் நமது பிரபுவின் பாதங்களை தொடுவதற்காகத்தான். கூறுங்கள் யமுனை தாயார், குழந்தை வடிவ நாராயணர். யமுனை தாயார் கருணை காட்டிவிட்டார். மிக்க நன்றி யமுனை தாயே, நன்றிகள் பல. மிக்க நன்றி யமுனை தாயே, நன்றிகள் பல.